அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நமது காலத்தின் மகா கலைஞனை, மகத்தான கவிஞனை இங்கு அழைத்து அவரது படைப்புகள் குறித்து பேசி இந்த நாளை அர்த்தப்படுத்திய இந்த நகரினுடைய பாரம்பரியமிக்க இந்த அமெரிக்கன் கல்லூரி நிர்வாகத்திற்கும், தமிழுடைய பதிப்பகத்தில் முக்கியமான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தியா பதிப்பகத்திற்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இந்த நாளில் கல்யாண்ஜி என்கிற கவிஞனுடைய ஒட்டுமொத்த கவிதை தொடர்பான பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரமல்லி மீதூறும் எறும்பு. பரவும் தன்மையை ஒட்டி நோய்களை 3 விதமாக பிரிக்கலாம். காற்றில் பரவும் நோய்கள், நீரில் பரவும் நோய்கள், நேரடி தொடர்பில் பரவும் நோய்கள். 3 வகையிலும் பரவும் ஒரு தொற்று நோய் குறித்து நீங்கள் அறிவீர்களா? அது இலக்கியம். குறிப்பாக கவிதை ஒரு விசேஷமான ஒட்டுவாரொட்டி. சேருவாரோடு சேர்ந்து கெட்டுப்போனான் என்பார்கள். நேரடி தொடர்பில் இந்த நோய் பரவுதல் என்பது ஸ்தூலமானது, புரிந்து கொள்ளக்கூடியது. சமீபமாய் தமிழ் இலக்கியம் தண்ணீர் மூலம் ஏகத்துக்கும் பரவுவதாக பேச்சு அடிபடுகிறது. தண்ணீர் என்பதை நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு சிரித்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. அது சரி, காற்று மூலம் எப்படி பரவும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். நிஜத்தில் எனக்கு அது நிகழ்ந்திருக்கிறது. எத்தனை டவுசர் வாங்கி கொடு, அத்தனை டவுசர் பின்னாடியும் துறப்பு விழா நடத்திட்டு வருது இந்த பக்கி என்று பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்ட எனது பால்யத்தில் தான் அது நிகழ்ந்திருக்க வேண்டும். பெருவிரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இடையில் அகப்பட்ட வண்ணத்தியை பிதுக்கி நாங்கள் தேன் உறிஞ்ச முயன்று கொண்டிருக்கையில், ஈச ஈசாலே ஈச கரையானே கொப்பனும் கோத்தாலும் தண்ணி கிணத்துல செத்து கிடக்காங்க என்று பாட, மண் துளையிலிருந்து வெளியேறும் ஈசல்களில் நாய் ஈசல்களை விளக்கி பால் ஈசல்களை தின்று கொண்டிருக்கையில், வாலில் நூல் தொங்க தடுமாறி பறக்கும் தட்டானை பின்தொடர்ந்து வெடுக்கண நூலை இழுக்கையில் நூலோடு வாலும் வர பாஸ்போர்ட் சைஸில் தட்டான் தரையிறங்கும் குரூரத்தை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கையில், எங்கள் ஊரான நிலக்கோட்டையின் கிழக்கு வாசலாயிருந்த அந்த நந்தவனத்தில்தான் மகா கலைஞன், தமிழின் மகத்தான கவிஞன் கல்யாண்ஜி அமர்ந்து இருந்திருக்கிறார். நாங்கள் அறியவில்லை அப்போது. அந்த நந்தவனத்தில் அவர் வாசித்த, யோசித்த, உச்சரித்த வார்த்தைகள் தான் காற்றில் பரவி நோய் தொற்றுக்கு ஆளாகி என்னை இங்கே இப்படி நிறுத்தி இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை புனைவு என்று நீங்கள் பகடி செய்யலாம். நான் இதை உண்மை என்று நம்புவதில் பெருமிதம் கொள்கிறேன். பிற்பாடு நான் வளர்ந்து கல்யாண்ஜி கவிதைகளை வாசிக்க நேர்கையில் எங்களிடம் தப்பி பிழைத்த வண்ணத்திகள் அதே நேரத்தில் அவர் வரிகளுக்கிடையே படபடப்பதையும், அவரது சொற்களின் நிழலில் தட்டான்கள் ஓய்வெடுப்பதையும் கண்டு திடுக்கிட்டேன். ஆனால் அவையோ யாதொரு துவேஷமுமற்று உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்பதாக பேசின. கல்யாண்ஜி கவிதைகள் முதலில் நமக்கு சொல்லும் செய்தியே அன்புதானே. அரை நூற்றாண்டு என்பது நீண்ட காலம்தான். இந்த 50 ஆண்டுகளில் நமது நிலத்தில் ஏதேதோ நிகழ்ந்திருக்கிறது. எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை இலக்குகள், எத்தனை கோஷங்கள், எத்தனை தீர்மானங்கள், எத்தனை அறிவிப்புகள், எத்தனை உறுதிமொழிகள், அத்தனையும் துடிதுடித்து பலியாக இக்காலத்தின் பலிபீடத்திலோ விரக்தியின் நிறத்தில் பிசுபிசுப்பு இருக்கிறது. சுற்றிலும் அவநம்பிக்கையின் ஈக்கள் மொய்க்கின்றன. யாரேனும் நம்பிக்கையோடு பேச துவங்கினால் பொய்யின் துர்நாற்றம் குடலை புரட்டுகிறது. அசட்டு சரஸ்வதியின் மார்பளவு புகைப்படத்தை தனலட்சுமியின் ஆளுயர படமாக்கும் குழந்தைகளின் வதை முகாம்கள் பெருத்துவிட்டன.
நாம் நமது சுருதிகளை பேருந்தின் ஓட்டை வழி தவறவிட்டு கதறிக்கொண்டிருக்கிறோம். பற்றி எரியும் வணிகத்தீயில் கொத்தாக குழந்தைகள் எரியும்படியாகிறது. மருத்துவமனையின் கொழுத்த எலிகளுக்கு நமது குழந்தைகளின் முகத்தை தின்னத்தர சொல்கிறது நமது அரசு. ஓர் இனத்தையே சாக கொடுத்திருக்கிறோம். அப்போதெல்லாம் மானாட மயிலாட பார்க்க சொன்னவர்கள் இப்போது மாநாடு பார்க்க வாவென்கிறார்கள். குண்டு வீசி கொன்றவர்கள் அணியிடம் பந்து வீசி பகை முடித்து வருகிறது நமது அணி. அணைகளுக்கு கீழான தன் அவயங்களில் வாதம் கண்டிருக்கிறாள் பாரத தேவி. ஒன்றுக்கு போக 2 ரூபாய், ஒன்று சேர்த்து போனா 5 ரூபாய் என வசூலிக்கும் கக்கூஸ் கான்ட்ராக்டுகளுக்கெல்லாம் டெண்டர் விடப்படும் நிலத்தில் முதலில் வருவோருக்கு முந்தன் பலம் என்பதாக அறிவித்து 2G கொள்ளையின் உருட்டிவிடப்பட்ட பூஜ்ஜியங்களை நாம் எண்ணி முடிப்பதற்குள் நிலக்கரி பூதமோ கூடுதல் பூஜ்ஜியங்களை நம் முன் உருட்டிவிட்டு சிரிக்கிறது. பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததாக மாறுதட்டும் நாட்டை பார்த்து உலகமே சிரிப்பாய் சிரிக்கிறது. இந்த சூழலில்தான் நமது நிலத்தில் நமது மொழியில் கவிதைகளும் எழுதப்படுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்யாண்ஜியும் எழுதி வருகிறார் நீண்ட காலமாய் பல தொகுப்புகளை, பல 100 கவிதைகளை. 2000 சொச்சம் ஆண்டுகளாக எரிகிற மொழியின் நெருப்பு இன்னும் கனன்று எரியும்படி தனது பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். ஒரு கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் கல்யாண்ஜி, நான் கவிதைகளை வியூ செய்பவன் மட்டுமே, தேவையான போது ரீவியூ செய்திருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் நான் கவிதைகளை ரெவியூ செய்பவன் அல்ல என்று சொல்கிறார். ஆக அவருக்கு ஓப்பில்லாத ஒன்றை தவிர்ப்பதே நமக்கும் அழகு. தமிழின் சக கவிஞர்களில் கல்யாண்ஜிக்கு எத்தனையாவது இடம் என்ற அபத்தமான டாப் 10 வேலையை நாம் ஒருபோதும் செய்ய முடியாது. இந்திய மொழிகளில் இவருக்கு சமதையான ஆள் யார் என்று சோடி போட்டு பார்ப்பதோ, உலக மொழிகளில் கல்யாண்ஜியின் கட் ஆஃப் எவ்வளவு என்று அறிவிப்பதோ கோமாளித்தனமாகிவிடும். ஏனெனில் கல்யாண்ஜி இவ்வாறு பேசுகிறார், ஒப்பிட ஒன்றுமில்லை, ஒரு கூழாங்கல்லை இன்னொரு கூழாங்கல்லுடன், ஒரு குன்னிமுத்து போல் பிரிதொன்றில்லை, தருவித்து விடாது ஒரு வேப்பங்கன்றின் காற்றை இன்னொன்று. இப்படி எல்லா வழிகளையும் அடைத்து வைத்துக் கொண்டு ஒருவர் சிரித்தால் நாம் என்னதான் செய்வது? வேறு வழி இல்லை. ஒரு வாசகனாக கவிதைகளுக்குள் நுழையும் வழியொன்று அகல திறந்திருக்கிறது. உண்மையில் அது அத்தனை ஓப்பான வழியும் கூட. வாருங்கள், அன்பின் வர்ணம் குலைத்து தீட்டப்பட்டிருக்கும் வசீகர கவிதை சித்திரங்களை கண்ணுறுவோம். கல்யாண்ஜியின் கவிதைகள் அன்பின் இசைக்குறிப்புகள் மட்டும்தானா? அப்படியெல்லாம் அடைக்க முடியாதபடிக்கு தனது கிளைகளை திசையெங்கும் விரித்து நிற்கிறது இக்கவிதை விருட்சம். நமது கொண்டாட்டங்களை பழிகேக்கும் அறங்களின் பழிபிடங்களை கொண்டது நமது நிலம். பாசாங்கான இந்த நிலத்தில் பாசாங்கற்ற கவிதைகளை எழுவது எத்தனை துணிச்சலானது! அது கல்யாண்ஜிக்கு வாய்த்திருக்கிறது. ஓர் அரசே கடைபிடிக்க இயலாத அறங்களை நமது நிலத்தில் எளிய மனிதர்களுக்கு பரிந்துரைக்கும் நீதி நூல்களை நாம் என்ன செய்யலாம்? உதாரணத்திற்கு ஒன்று, ஏதோ 10 கட்டளைகளைப் போல குரல்களை அடுக்கி கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் தந்தவன் வள்ளுவன். ஆனால் நமது அரசோ வானுயர்ந்த சிலையாக வள்ளுவனை தண்ணீரில் விட்டுவிட்டு அவனது 10 கட்டளைகளையும் கருணையோடு பரிசீலித்து 10 தொடங்கி 10 மணி வரை தமிழ் கூறும் நல்லுலகை தண்ணீரில் மிதக்க விட்டு அழகு பார்க்கிறது. இந்த கயமையும் பாசாங்கும் கொண்ட ஒரு சமூகத்தில் பாசாங்கற்ற வரிகளை எழுதுபவன் யோகியவான். அந்த வகையில் கல்யாண்ஜி யோகியமான வரிகளையே எழுதி செல்கிறார். இங்கு வருவதற்கு முன் மது அருந்தி இருக்கக்கூடாது. அவர் கவிதை வரிகள், இத்தனை 1000 பனைகள் நிற்கும் சாலையை தேர்ந்தெடுத்தது துயரமானது. சகல அதிகாரங்களுக்கும் எதிரானவைதான் சகல அதிகாரங்களுக்கும் எதிரானவன் தான் கவிஞன். கல்லுண்ணாமை அதிகாரத்திற்கு மட்டும் பணிந்து போவானா என்ன? சக மனிதர்களின் கல்லீரலை பரிசாய் கேட்கும் வணிகத்தின் சூதுவாதுகள் நிறைந்த இந்த திரவம் நமது நிலத்தின் மதுவல்ல என்ற குற்ற உணர்வு பனை மரங்களை பார்க்கையில் வரத்தான் வேண்டும் ஒரு கவிஞனுக்கு. தவிரவும் நிறைய கல் கிடைச்சாக்கா எனக்கு கொடுத்துட்டு நீயும் குடிப்ப,
குறைச்சு கல் கிடைச்சாக்கா என்ன மட்டும் குடிக்க சொல்லி அழகு பாப்பிய ராசா என்று நமது அவை அதியமானிடம் பிட்டை போட்டு கல் பருகிய மரபின் தொடர்ச்சி என்பதாக இதை புரிந்து கொள்ள முடியும். பெண்கள் நைய புடைக்கும் அளவிற்கு ஒரு வார்த்தை கூட இல்லாமல் ஒரு ஆண் ஒரு தொகுப்பை கொண்டு வரவே முடியாது என்று நான் திடமாக நம்புகிறேன். பாசாங்கற்ற ஒரு ஆணின் எழுத்துக்கள் அந்த ஆபத்தை சந்தித்தே ஆக வேண்டும். பெண்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கண்டனம் கூட்டம் நடத்தும் அளவிற்கு சில கவிதைகளை தந்தே இருக்கிறார் கல்யாண்ஜி. அத்தகு மகத்தான கவிதை ஒன்றை நான் வாசிக்க விரும்பினேன். அதை ஏற்கனவே பிரின்சிபால் வாசிட்டு போயிட்டாரு. கருப்பு வளையல் கையுடன் உறுத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனம் குப்பையாச்சு. பல மேடைகளில் பேசப்பட்ட கவிதை. கோலப்பொடி டப்பாவை கையில் கொடுத்து தொகுப்பு முழுக்க பெண்களை கோடம் போட சொல்லி வேடிக்கை பார்க்கும் கல்யாண்ஜி பஞ்ச் டயலாக் ஒன்றை கவிதையினுடைய வைக்கிறார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கோலம் பார்க்கின் துக்கம் இல்லை. ஆனந்த விகடனில் வளைபாயுதே என்றொரு பகுதி வருகிறது. இளைய சமுதாயம் பின்னி பணல் எடுக்கிறது. அதில் ஒரு வாசகம், ஆண்களின் டி ஷர்ட் வாசகங்களை வாசிப்பதை போல் அத்தனை சுலபமில்லை பெண்களின் டி ஷர்ட் வாசகங்களை வாசிப்பது. நீங்கள் வைத்த வாழைக்கு கீழே பக்க கன்றுகள் கிளம்பிவிட்டன, மகிழ்ச்சி தானே கல்யாண்ஜி. இதனுடைய நீட்சியாய் பாசாங்கற்ற இவரது கவிதைகளை தலித்திய நோக்கில் வாசிக்கும் போது சில இடங்களில் இடரத்தான் செய்கிறது. இத்தனை காலம் சவரக்கத்தியை தீட்டி மழித்தவன் பசிக்கு பயந்து மல்லிகைப்பூ விற்கையில் எனக்கு மட்டும் தெரிகிறது கத்தி துரு ஒவ்வொரு பூவிலும். ஒரு நாவிதன் மல்லிகைப்பூ விற்க வந்தது பசிக்கு பயந்தா, மலிக்க வந்த ஒருவனது அக்குள் மயிரின் அருவருப்பிலா என்பதை நாம் யூகிக்க முடியுமா என்ன? சாதி அடையாளம் தொலைகிற ஒரு தொழிலை தேர்ந்து தப்பி வந்தவன் தந்த மல்லிகை பூவில் கத்தி துருவை பார்ப்பதை, அந்த மனத்தை எப்படி புரிந்து கொள்வது? என்ன செய்வது? சமீபத்தில் சுடுகாடு இருப்பது பற்றி கூட கவலை கொள்ளாதவர்கள் சிலையாகவோ படமாகவோ அம்பேத்கரின் திருவுரு கண்டு பதை பதைக்கும் ரியல் எஸ்டேட் நிலத்தில் தானே நாம் நமது கால்களை ஊன்றி நிற்கிறோம். நாம் வெகு தூரம் போக வேண்டியுள்ளது. இன்னும் 200 ஆண்டுகள் கழித்து வாசிக்க வருவனுக்காக அல்வாவை ஆவி பறக்க கிண்டிக் கொண்டிருப்பதற்கான பில்டப்புகள் இன்றி அன்றன்றுள்ள அப்பங்களையே கல்யாண்ஜி வழங்கி வருகிறார். அது நமக்கு அஜீரண கோளாறுகள் எதையும் கொண்டு வருவதில்லை. இந்த கவிதைக்கான திறவுகோல் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இருக்கும் ஒரு மந்திரவாதியின் தாயத்தில் இருக்கிறது என்று மிரட்டும் பின் குறிப்புகள் இன்றி எப்போதும் யாரும் நுழையும்படிக்கு கல்யாண்ஜியின் கவிதைகளில் நடை சாத்தப்படுவதே இல்லை. மிக முக்கியமாக அரசியல் பாசாங்கு கல்யாண்ஜியின் கவிதைகளில் துளிகூட இருப்பதில்லை. அவரே பேசுகிறார். தொடல் என்றொரு கவிதை. பரவசப்படுத்தாதே, கிளர்ச்சியூட்டவும் வேண்டாம், சிலிர்ப்பு தருவதும் உன் காரியமில்லை, அதிர்விப்பதும் உனக்கு அப்பாற்பட்டது, வெறுமனே தொடு மனதை. போய்கொண்டிருக்கும் போதே உரசும் புல் எதிர்த்தலை புல்லுக்கட்டு போல என்று சொல்கிறார். கல்யாண்ஜியின் கவிதைகள் முஷ்டியை உயர்த்துபவை அல்ல, குரல் நான்கள் கிளிய கோஷமிடுவதும் இல்லை, இஞ்சி மரப்பா விற்பவனின் குரலில் அரைகோவல் விடுப்பதும் இல்லை. அப்படி கோஷமிட்ட நெம்புகோல் கவிதைக்காரர்கள் இப்போது எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தனித்து தாளிக்க வேண்டிய சமாச்சாரம். அதற்காக கல்யாண்ஜி கவிதைகள் அரசியல் பேசுவதில்லை என்று முடிவுக்கு வருபவர்கள் அப்பாவிகளாகத்தான் இருக்க முடியும். நட்சத்திரங்களை உதிக்காவிடினோம், வேப்பம்பூக்களை ஆவர் சிகையிலும் தூவும் என் மூச்சு என்று எழுதுபவரிடம் தான் இருக்கிறது கூர்மையான அரசியல் கவிதைகள். தஞ்சாவூரில் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இடதுசாரி கட்சிகளினுடைய கூட்டுப்பேரணி ஒன்று நடைபெற்றது. ஒரு கட்சியின் இளைஞர் அமைப்பில் நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். உற்சாகமான நீண்ட பேரணி. அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்ட கோஷங்கள் அலுப்பாக மாற புதிய கோஷம் ஒன்றை ஆரம்பித்தோம். காந்தி தாத்தா நம் தாத்தா, வேலை தருவது யார் தாத்தா. சிறிது நேரம் போனது, அடுத்த கோஷம் கிளம்பியது. நேரு மாமா நம் மாமா, பொண்ணு தருவது யார் மாமா. அவ்வளவுதான். கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஓடி வந்து கோஷத்தை நிறுத்த சொல்லி பதறினர். காந்தி மீதும் நேரு மீதும் தூசுபடாமல் நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்குள் முனகிக் கொண்டோம். இந்த அனுபவத்தின் பின்புலத்தில் கல்யாண்ஜியின் ஒரு அரசியல் கவிதையை வாசிப்பது மிக பொருத்தமானது என்று நினைக்கிறேன். இறந்து போன சாட்சாவின் கோட்டு பொத்தானில் செருகி பார்க்க சாந்திவனத்தில் 1000 ரோஜா பதியன்கள், சட்டையின்றி ரொட்டிக்கு கை நீட்டும் வீதியில் ஒரு குழந்தை, எல்லோருக்கும் பெய்யும் பணி. மணல் உள்ள ஆறு என்ற தலைப்பே அரசியல் பேசுவதுதானே.
இத்தொகுப்பின் அட்டையில் தோரணையாக நடந்து வரும் கல்யாண்ஜி, அது டேபிளில் இருக்கும்போது நீங்கள் பார்க்கணும். மணல் கொள்ளையை தடுக்க மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்காட வரும் தோழர் நல்லகண்ணுவை நினைவுபடுத்துவதை நான் சொல்லத்தான் வேண்டும். வேப்பமர மூட்டில் விளையாடும் வெயில், கிளைகளினூடே அசையும் நிலா, பீர்க்கம்பூக்களை விரிக்கும் கார்த்திகை குளிர், அடிவான நீர்த்தகடுகளின் ஒளிமினுங்கல்கள், இதெல்லாம் அவருடைய வார்த்தை பிரயோகம். என அழகியலின் பிதாமகனாக மிளிரும் கல்யாண்ஜி வெறும் அழகியல்வாதி அல்லன். அழகியலை அழகியலோடும் பரிமாற தெரிந்த ரசவாதக்காரன். நிலா பார்த்தல் என்ற தொகுப்பின் தலைப்பை பகடி செய்பவர்களும் உண்டு. நின்று கொண்டிருக்கும் தரையில் எந்த அக்கிரமும் நடக்கட்டும், வா வந்து அண்ணாந்து பாரு என்று கல்யாண்ஜி அழைப்பதாக அவரது அழகியலை அரசியலுக்கு முரணாக சித்தரிக்கவும் இடம் இருக்கிறது. இத்தொகுப்பின் முன்னுரையை இவ்வாறு முடிக்கிறார் கல்யாண்ஜி. யாருக்காகவோ என்பது எனக்காக என்பதை விட செறிவு நிறைந்துள்ளது. உண்மையில் நிலா பார்க்க முடியாதபடிக்கு நமது வாழ்வின் மீது கவிழ்ந்துள்ள துயரங்கள் சட்டென்ற விலகி போய்விடக்கூடாதா என்ற சக மனிதனின் மீதான அன்பும் அக்கறையுமே அவரது கவிதையின் உயிர்ப்பாக இருப்பதை வாசிப்பவர்கள் உணர்வார்கள். ஆக கல்யாண்ஜியின் விரல்களை பற்றி கொண்டு நிலா பார்க்க போவதை விடவும் வேறு வழி உண்டா நமக்கு? ஒரு படைப்பாளி தனது காலத்திற்கு நேர்மையாக இருந்திருக்கிறானா என்பது அடுத்த கேள்வி. பாரதி சுதந்திர போராட்டத்தினுடைய விளைபொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனில் உங்களால் கல்யாண்ஜியையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கவிஞனின் கவிதையில் தான் ஒரு நாடு விடுதலை அடைந்ததாக நம்புவது எத்தனை பெரிய அபத்தம். மாறாக நாடு விடுதலை பெறும் திசையை நோக்கி அவனும் நடந்து வந்தான் என்று புரிந்து கொள்வது ஞானம். ஆக கடந்த 50 ஆண்டு கால நொம்பலங்களுக்கும் கல்யாண்ஜியின் கவிதைகள் என்ன தீர்வை முன்மொழிந்திருக்கின்றன என்று கேட்பது நியாயமில்லைதானே? ஆனால் அவரது கவிதையின் திசைமுள் தவறான திசைக்கு எப்போதும் முகம் கொடுத்ததில்லை என்பதை உறுதிபட கூற முடியும். டிஸ்கவரி சேனலில் ஃபெராரி போன்ற கார் தயாரிப்பு தொழிற்சாலைகளை காட்டுவார்கள், பார்த்திருப்பீங்க. அத்தனையும் எந்திரமயம். எங்கிருந்தோ வரும் ஒரு கூர்முனை ஒரு தகரத்தை பிசிறின்று அறுக்கும். வேறொரு இயந்திரம் லாவகமாக வந்து அதை வளைக்கும். எங்கிருந்தோ வரும் ஓர் இயந்திரக்கை அதில் துளையிடும். வேறொன்று திருகை பொருத்தும். ஒரு மாயாஜாலம் போன்று வண்ணமயமான கார் ஒன்று உருவாகும். அற்புதம் நிகழ நமக்கு இயந்திரங்கள் மீது பிரமிப்பு உருவாகிவிடும். அரை மணி நேரம் நிகழ்ச்சி முடிந்து தொலைக்காட்சியில் டைட்டில் ஓடிக்கொண்டிருக்கையில் எனக்கு கல்யாண்ஜியினுடைய கவிதை ஒன்றை உரத்து வாசிக்க தோன்றுகிறது. அக்கவிதை பெருமிதத்தோடு அந்த நிகழ்ச்சியில் சிரிக்கக்கூடிய அந்த கார் நிறுவன தலைமை பொறியாளனின் மூஞ்சிக்கு நேரே முறுக்கென ஒடித்த ஒரு வெள்ளரியை நீட்டி நாக்கை பிடுங்கிக் கொள்ளுமாறு ஒரு கேள்வியை அது வீசும். வெள்ளரி பிஞ்சின் விதை வரிசையை உன் இயந்திரங்கள் அடிக்கத் தருமா என்று. சக மனிதனை மலக்குழியில் இறக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் தான் கூடிய சீக்கிரம் நிலவில் போய் இறங்குவோம் என்று வேடிக்கையும் காட்டுகிறார்கள். மனிதாபிமானமற்ற அவர்களது இயந்திர திமிரை வெள்ளரி பிஞ்சை கொண்டு கணக்கு தீர்க்கும் கல்யாண்ஜி நமது காலத்தின் நேர்மையான படைப்பாளன். விரும்பிய மனத்தை சூடிக்கொண்டும் விரும்பிய நிறத்தை அணிந்து கொண்டும் எதன் பொருட்டோ முக்கு அவிழ்கின்றன பூக்கள், எதன் பொருட்டோ வந்து அமர்கின்றன வண்ணத்திகள். இதில் காதல் என்றும் காமம் என்றும் பிரித்தறிய கூடுமா? ஊடும் பாவுமாய் காதலும் காமமும் அலைவுற காதல் கவிதைகளை நெய்யும் தேர்ந்த நெசவுக்காரன் கல்யாண்ஜி என்பதை நாம் அறிவோம். ஆயினும் ஒருதலராகும் ரயில் பயணங்களில் கதாநாயகன் போன்று தாடியெல்லாம் வளர்த்து கொண்டு முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் கல்யாண்ஜி ஒரு மீன் மார்க்கெட்டில் புஷ்பலீலாவிடம் பேசிக்கொள்ளும் இந்த கவிதையை நான் உரத்து வாசிக்க விரும்புகிறேன். ஒக்கலில் பிள்ளையை இடுக்கிக் கொண்டே மீன் மார்க்கெட்டில் புஷ்பலீலா கேட்கிறாள், கல்யாணம் செய்து கொள்ளும் உத்தேசமே இல்லையா என்று. புஷ்பலீலா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப தாடியெல்லாம் பெரிதாக இருக்கிறதாம், என்ன விஷயம் என்று சிரிக்கிறாள். மீன் வாங்க வந்தா மீன் வாங்கிட்டு போனா என்ன, எதற்கு இப்படி உசுர வாங்குறா இந்த புஷ்பலீலா என்று அந்த கவிதை முடிப்பார். கவிதையின் வெற்றி காட்சிப்படுத்துதலில் இருக்கிறது என்பதாக அபிப்பிராயப்படுபவர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையில் கல்யாண்ஜியின் ஒளிப்பதிவில் தயாரான ஒரு குறும்பட காட்சியின் திரைக்கதை ஒன்றை வாசிக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு கேட்டால் காட்சிகள் துல்லியமாக தெரியக்கூடும். எது எதனின் சுவடென்று தெரியாமல் மணல் மீது ஒன்றின் மேல் ஒன்றாக வாத்துக்கால் பல நூறின் சுவடுகளை மேய்க்கின்ற சுவடாக ஒரு மனிதன் தடம் நடக்கும்.
தனியாக, நதி நடக்கும் துணையாக. நமது காலத்தின் மகத்தான சிந்தனையாளன் தோப் பரமசிவம் அவர் ஒரு முறை இவ்வாறு குறிப்பிட்டார்: உலகின் எந்த இடத்திலும் அன்பு மலர வாய்ப்புகள் உண்டு, ஆயினும் அன்பு மலர சாத்தியமற்ற ஓர் இடம் இருக்குமானால் அது சந்தை. ஒரு புகைவண்டியில் பயணப்படுகிறீர்கள், உங்கள் கையில் ஒரு பிஸ்கட் பொட்டலம் இருக்கிறது, எதிர் கையில் ஒரு குழந்தை உங்களை பார்க்கிறது. உங்கள் கைகள் அனிச்சையாக பிஸ்கட் பொட்டலத்தை பிரிக்கிறது. 2 பிஸ்கட்டுகளை எடுத்து குழந்தையின் கையில் கொடுக்கிறீர்கள். அரும்பும் பல்லொன்றை காட்டி சிரிக்கிறது குழந்தை. ஓடும் ரயிலிலும் உறவுகள் மலரும் அற்புதம் இது. அந்நியர்கள் தரும் உணவுப் பொருட்களை, பானங்களை வாங்கி பருகாதீர். நமது அன்பை சிதைக்க எந்த சமூக விரோதியோ இப்படி எழுதி போட்டிருக்கிறான். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அந்நியர்கள் தரும் உணவு என்பதை லேஸ், குர்குரே, பிஸா என்பதாகவும், அந்நியர்கள் தரும் பானங்கள் என்பதை கோக், பெப்சி குடும்ப பானங்கள் என்பதாகவும் அரசியலாக புரிந்து கொண்டு அன்பு செய்வோம் நாம். ஒரு மருத்துவமனை, பக்கத்து கட்டில் நோயாளி ஹோட்டல் பருக்கைக்கு விக்கிக் கொண்டிருக்கிறார். எழுந்து போய் உங்கள் தண்ணீர் குவளையை நீட்டுகிறீர்கள். விக்கல் நின்ற இடத்திலிருந்து அன்பின் இசை கசிய தொடங்குகிறது. தனது சந்தையை சாக கொடுத்த இளைஞன் தேம்பியவாறு மின்மயானத்தின் நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருக்கிறான். அருகே வாகன விபத்தில் தனது மகளை பறிகொடுத்த தகப்பன் மயங்கி சரிகிறான். தனது நாற்காலியில் அவரை அமர வைத்து தோள்களை தட்டி ஆறுதல் கூறுகிறான் அந்த இளைஞன். ஓடும் ரயிலில், குமட்டும் மருந்து வாசனை கொண்ட மருத்துவமனையின் உள்நோயாளிகள் பிரிவில், பிணங்கள் வேகும் மயானத்தில் என உலகத்தின் எந்த இடங்களிலும் அன்பு முகிழ்க்கும் சந்தை தவிர. இந்நிலையில் உலகமே ஒரு சந்தையாகிவிட்டது என்ற உண்மையை எப்படி எதிர்கொள்வது? உலகமே சந்தையாகிவிட்டது. சந்தையை விட்டு வெளியேற இனி ஸ்தூலமான வழிகள் இல்லை. ஆயினும் நமது கேள்வியை ஒரு படைப்பாளி முன்பு இப்படியாக வைக்கலாம்: உங்கள் வரிகள் சந்தைக்கு உள்ளேயா வெளியேயா? கல்யாண்ஜியின் கவிதைகள் எப்போதும் சந்தைக்கு எதிர் திசையில் பயணிப்பவை. பச்சை இலைகள் போலவே பழுத்த இலைகளும் அழகுதான். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், முடிந்தால் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் என கெஞ்சும் வரிகள். இதுபோன்று அன்பை சொல்லும் வரிகள் கல்யாண்ஜியின் அந்த அன்பின் பேராயுதம் தரித்து சந்தைக்கு வெளியே நின்று கலகம் செய்பவை என்று வேறென்ன. கல்யாண்ஜி கவிதைகளில் உயிரின பன்மை குறிப்பிடும்படியாக இருக்கிறது. நந்தியாவட்டை, தங்கரளி, மரமல்லி, பூசணிப்பூ, பீர்க்கம்பூக்கங்கள் என விதவிதமாய் பூத்திருக்க பெயர் தெரிந்த தெரியாத பறவைகளும் பல்வேறு விலங்குகளும் உலவித் திரிகின்றன. கவிதை வரிகளினுடைய நுங்கும் நுரையுமாய் ஓடி வளப்பம் சேர்க்கும் தாமிரபரணியின் அருட்கொடை அது. வைகையில் வறண்ட கரைகளில் அமர்ந்து இதை வாசிப்பவனின் துயரத்தை அறிவீர்களா கல்யாண்ஜி? ஆறு தீப்பற்றி பார்த்ததுண்டா கல்யாண்ஜி? ஆற்றுக்குள் செம்மண் நிரவி எந்திர ராட்சசர்கள் ஆற்றை சமப்படுத்த கேட்டதுண்டா கல்யாண்ஜி? வைகையின் கரையில் விதிக்கப்பட்ட நாங்கள் எங்கள் ஆறு துடிதுடித்து சாவதற்கு சாட்சியமாகி நிற்கிறோம். ஆனால் கல்யாண்ஜி, உங்கள் சமீபத்திய தொகுப்பில் மர அலமாரியில் இருந்த அந்த ஊதா நிற சோப்பு டப்பாவில் இருந்த ஆட்சியின் லைபாய் சோப் துண்டில் ஒட்டியிருந்த மணலை கண்டு மர அலமாரிக்குள் மணல் உள்ள ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கதறியதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கல்யாண்ஜி. காவிரிக்காரர்களும் பாலாற்றுக்காரர்களும் தாமிரபரணிக்காரர்களும் வைகைக்காரர்களும் தத்தமது ஆறுகளை பறிகொடுத்துவிட்டு துயரத்தின் ஒரே கரையில் நின்று தேம்பிக் கொண்டிருக்கிறோம். ஓர் இனமே அழிந்துபட்ட சேனல் 4 காட்சிகளை பார்த்தபடி சப்பாத்தி குருமாவில் உப்பு இல்லை என்று கடந்து கொள்ளும் போது திரையை குளித்துக் கொண்டு வந்த அனுஷ்கா மூஞ்சிக்கு நேரே மைக்க நீட்டி, உங்கள் டூத் பேஸ்டிலாவது உப்பு இருக்கிறதா என்று கேட்பது ஒரு இனத்தின் முன்பாக வைக்கப்படும் எத்தனை பெரிய அரசியல் கேள்வி. ஒரே ஒரு கவிதையோடு நான் அதை முடிச்சுக்கிறேன். நான் கடைசியாக கல்யாண்ஜிக்கு ஒரு கவிதை. அவுரி செடி மூட்டில் அமர்ந்திருக்கும் இப்பறவையின் பெயர் என்னவென யாராவது கேட்டால் சொல்லிவிடலாம். பெயர் தெரிந்தது போல் எல்லோரும் பெயர் தெரியாத பறவையை தாண்டி போய்கொண்டிருக்கிறார்கள். யாரிடமாவது சொல்வதற்குள் பறந்து விட்டதெனில் யாரிடம் சொல்வேன் செம்போத்து எனும் பெயரை? கல்யாண்ஜி, செம்போத்து என்று சொல்வதற்காக நீங்கள் எங்களுடன் இருக்கத்தான் வேண்டும். செம்போத்து என்று அறிவுவதற்காக நாங்கள் உங்களுடன் இருக்கத்தான் வேண்டும். செம்போத்து என்றால் செம்போத்தா என்ன? அது நீங்கள் கையளிக்கும் அழகியல், அது உங்களினுடைய அழகியல் தோய்ந்த அரசியல், அது இயல்பாய் இருக்க அருளும் பாசாங்கற்ற தன்மை, அது போட்டி நிறைந்த உலகம் என பீதியூட்டுபவர்களிடையே யாரும் யாரையும் தாண்டட்டும் என்று கம்பீரமாக நிற்கும் கவிமணம்.
கைமாறாய் உங்களுக்கு தர எங்களிடம் என்ன இருக்கிறது கல்யாண்ஜி? அன்பை தவிர. அதுவும் கூட உங்கள் கவிதைகளினூடாக நீங்கள் எங்களுக்கு தந்ததுதான் கல்யாண்ஜி. நன்றி.